இல்லை. இதனால் தான் 16 நாட்களாக தலைமறைவாக இருந்த பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களும், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் இன்று வெளியே வந்திருக்கிறார்கள். திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் எனக்கும் நீண்ட நெடிய பயணம் இருக்கிறது. பாஜகவிலும் சரி, அதிமுகவிலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகள் பயணம் இருக்கின்றது. இதுதான் இந்த குழப்பத்திற்கான ஒரு சொல்யூஷன். எனவே இதற்கான தீர்ப்பு, இதற்கான ஒரு விடை இனிமேல் சிபிஐயினுடைய விசாரணைக்கு பிறகு, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இதற்கான விசாரணை வரும். இதோடு செட்டில் ஆகிவிட்டது இந்த பிரச்சனை. அடுத்தபடியாக திரு விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை அதிகபட்சமாக 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சந்திக்க இருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன். இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு புறமிக்க, மறுபுறம் திரு திருமாவளவன் அவர்களுடைய வாகனம் செல்கிறது. ஒரு வழக்கறிஞனுடைய வாகனத்தின் மீது மோதுகிறது. உடனே நம்முடைய வழக்கம் போல் அந்த பாணியில் அடங்கமறு என்று திருமாவளவர்களுடைய பாணியிலே அவருடைய தொண்டர்கள் அவரை தாக்குகிறார்கள். இன்று வரை அந்த தாக்குதலுக்கு எஃப்ஐஆர் போடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.